இன்றைக்கி வந்து நம்ம டே 6. இந்த டே 6ல் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ப்ராஃபிட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா 5655 ரூபா. ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, டே 5ல் ஒரு மிகப்பெரிய லாஸ் எனக்கு பார்த்திங்கன்னா சரியான லாஸு. ஒரு 18,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இது வரைக்கும் லாஸ் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரே நாளில் இவ்வளோ லாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம்லாம் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போயாச்சும் ஒரு 35 வச்சு ட்ரேட் பண்ணுறேன். அப்போ 2 லட்சம் 3 லட்சம்லாம் வச்சு ட்ரேட் பண்ணிடுவேன். அப்போ கூட எனக்கு 18,000 ரூபா ஒரே நாள் வந்தது கிடையாது. ஸோ 10 தான் போகும், 18,000 போனதில்லை. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இவ்வளோ கேஷ் நம்மகிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட நான் என்னோடய கேபிட்டலே காலி, ஆல்மோஸ்ட் காலி சொல்கிறேன். ஓகே, ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா, P&L ரிப்போர்ட். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த மிஸ்டேக் திரும்ப நான் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நம்ம டே ஸ்டார்ட் பண்ணது ட்ரேடிங் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் நம்ம ட்ரேட் பண்ணது 19 டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ட்ரேடிங் அதான் முதல் நாள். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சேலஞ்ச் 100 நாள் செஞ்சு எடுத்துட்டோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 27 ஓகேவா. இந்த டேவோட ப்ராஃபிட் தான் ரெஃப்ளெக்ட் ஆகாது. பட் பார்ப்போம். செக்மெண்ட் F&O. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம பண்ணதில் எல்லா நாளுமே ப்ராஃபிட்டு. 23ஆம் மட்டும் லாஸ். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 19 ப்ராஃபிட், 20 ப்ராஃபிட் நான் காமிச்சிடும். 19 ப்ராஃபிட் 2200, 20 ப்ராஃபிட் 2000 ரூபா, 21 2600 ரூபா, 22 1300 ரூபா. பட் 23 பார்த்திங்கன்னா 18,000 ரூபா லாஸ். ஓகேவா, 18,000 ரூபா லாஸ் ஆகிருக்கு. 24 5000 ரூபா ப்ராஃபிட்டு. இது ஒன்றும் அப்டேட் ஆகலை. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ லாஸில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா 9823 ரூபா ப்ரோக்கரோட சேர்த்து இது வரைக்கும். ஓகேவா, இதில் இன்றைக்கியோட ப்ராஃபிட்டை சேர்த்திங்கன்னா 9823 மைனஸ் 5500 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டேன். ஸோ அப்போனா நம்ம இன்னும் லாஸில் தான் இருக்கும், 4300 ரூபா. ஸோ ஏன் அந்த லாஸ் வந்துச்சுன்னு சொல்கிறேன். இவ்வளோ பேர் லாஸ் வந்ததுக்கான காரணத்தையும் சொல்கிறேன். ஓகேங்களா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ட்ரேடு நான் எடுத்திருந்தேன். ரைட்டுங்களா. ஆக்சுவலி என்னென்னா, அன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டியது இருந்தது. நான் வண்டியில் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஆனால் காலையில் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் டைம் கிடச்சதில்ல. என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்புறோம், நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு போயிடலாம். இன்கேஸ் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஓகேவா, அது இப்போ 9 மணி ஆரம்பித்த ஒரு ½ அன் ஹவரில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தான் ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு பெரிய டவுன் போயிட்டு அங்கேருந்து ஒரு அப்பு போகிற மாதிரி போயிட்டு திரும்ப டவுன் வந்தான். திரும்ப ரீஸ்டேட் பண்ணாமல் என்ன நினச்சேன், இந்த லோ பிரேக் பண்ண முடியல அதால். ஸோ மார்க்கெட் திரும்பத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக இருக்குது, லோவில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இந்த ஐயை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நம்மளுக்கு மேலே போகுன்ற இதுவில் நான் என்ன பண்ணால் அன்றைக்கி சி எடுத்துட்டேன். எங்கே எடுத்தேன்னா கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேனில் எடுத்தேன். இந்த கேனில் சி எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், மார்க்கெட் இங்கே எடுத்துன்னு வச்சுங்களேன், இங்கே தான் எடுத்தேன். ஓகேவா, ஆக்சுவலாக நான் எடுத்தது என்ன, இங்கே இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்தோடனே நான் டார்கெட் போட்டது ஒரு 2000 ரூபா டார்கெட் போட்டு ஸ்டாப் லாஸ் ஒரு 4000 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக் கிடைக்கும். நான் இருந்தேன்னா நான் பார்த்து நான் அதை கிளியர் பண்ணுறேன். நான் இல்லாதால சரி ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக போடலாம் சொல்லிட்டு ஒரு 4000 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தேன். ஓகேங்களா. ஸோ மேபி இது இங்கே இவ்வளோ தூரம் போட்டிருப்பேன். இது ஸ்டாப் லாஸாக போட்டிருந்தேன். டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் இன்னும் கீழே இங்கே வந்துருக்கும் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, இதுதான். ஏன்னா 4000ன்றதால கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். இது டார்கெட்டாக போட்டிருந்தேன். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஜிடி டார்கெட் போட்டிருந்தேன். 2000 ரூபா ப்ராஃபிட்டு, 4000 ரூபா லாஸும் போட்டிருந்தேன். ஆனால் என்ன ஆகிட்டுக்குதுன்னா, ப்ரைஸ் சடனாக ட்ராப் ஆகும். இந்த ஜிடி டார்கெட்டில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. சடன் ட்ராப் எப்போ நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஆர்டர் கேன்சல் ஆகிடும். ரொம்ப ரேர் சினாரியோ. எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை. பட் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்திருக்கு. பட் அது பெரிய இம்பாக்ட் பண்ணதில்லை. கேன்சல் நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் அப்புறம் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணுறேன். பட் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 4000 லாஸை இங்கேயே கிராஸ் பண்ணிட்டுக்குது. கிராஸ் பண்ணோடனே கிட்ட வரும்போது அந்த ஆர்டர் கேன்சல் ஆனதால் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஸ்டாப் லாஸ் ஹிட்டே பண்ணல. ஹிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெரிய ஃபால். இங்கேருந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால். இவ்வளோ தூரம் ஃபால் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி அதுக்கு எடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 ரூபா. நான் ஹையர் அமௌண்ட்டில் எடுத்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30-20 ருபீஸ்க்கு போயிடுச்சு. ஓகேவா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா அன்றைக்கி மட்டும் ஒரே நாளில் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் லேர்ன் பண்ணிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வெளியே எங்கன்னா போகிறேன்னா அந்த கிடைக்கிற டைமில் ட்ரேட் பண்ணுறத விட அன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா இன்கேஸ் நான் ட்ரைவ் பண்ணியிருந்தேன், வண்டி ஓட்டியிருந்தேன். ஸோ அந்த வண்டி நிறுத்தி நல்லா ஃபேமிலியாக போனதை வண்டி நிறுத்தி என்னால் பார்க்கவும் முடியல. நான் மேபி நிறுத்தியிருந்தேன்னா இந்த லாஸை என்னால் குறைச்சிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ட்ரேட் பண்ணவே தேவையில்லைன்றது நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயம்.
ஸோ நமக்கு டைம் இருக்குது, ஸ்டாப் லாஸ் போட்டால் போய்க்கும் அப்படின்றத விட எல்லா டைமும் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஹிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. மிஷின் எல்லா டைமும் வேலை செய்யும் தான். இன்கேஸ் அந்த மிஷின் வேலை செய்ய நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். நான் ஸ்டாப் லாஸே போட்டாலுமே கூட அதை வந்து நான் கிராஸ் செக் பண்ணிக்கணும், ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சா. ஏன்னா சம்டைம் என்ன பண்ணால் ஓப்பன் ஆர்டர் என்ன போட்டு வச்சுருப்போம், அந்த ஓப்பன் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த லெவலுக்கு கீழே போனால் எனக்கு வந்து ஓப்பன் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அது மிகப்பெரிய லாஸை நமக்கு கொடுத்துரும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாப் லாஸ் போடும்போது ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு கரெக்டாக பார்த்துட்டு ஓப்பன் ஆர்டர் எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அன்றைக்கி நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். ஓகே, ஏன்னா 25,000 ரூபாய் நான் வந்து இதில் வச்சுருந்தேன், ப்ளஸ் 10,000 வெளியே வச்சுருந்தேன், 35,000 ரூபாய். அன்றைக்கி மட்டும் எனக்கு 18,000 ருபீஸ் லாஸ். 17,000 ரூபாய் தான் என்கிட்ட இருந்தது. ஒரு லாட் எடுத்தே 15,000 ரூபாய் தேவை. அப்போ பார்த்துக்க ஒரே நாளில் 18,000 ரூபாய் காலி, என்னோடய கேபிட்டலில் காலி. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. இன்னும் ஒரு 5,000 ஒரு 2,000 3,000 எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா என்னால் ட்ரேடே பண்ணிக்க முடியாது. ஓகேவா. ப்ளஸ் என்ன இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இப்போ ரிப்போர்ட்டில் பார்க்கலாம், P&L ரிப்போர்ட். ஸோ அந்த டேக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தாலும் பார்ப்போம். ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். F&O டேட்டில் அன்றைக்கி டேட் வந்து 19 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 22 வரைக்கும் போடணும். ஏன்னா 26 தான் நம்ம லாஸ் பண்ணிட்டோமே, 22 வரைக்கும் போடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம லாஸ் பண்ணல. ஓகேவா. 19 22. ஓகேவா. நான் ஒரு 8,612 ரூபா ப்ராஃபிட் இருந்தேன். அந்த ஒரே நாளில் அந்த 18,000 போச்சு. ஓகேவா. அப்போது 35,000 ப்ளஸ் ஒரு 8,000 43,000 ரூபா. இதில் 18,000 போச்சுன்னா என்கிட்ட இருந்த காசு 25,000. ஓகேங்களா. 25,000 தான் என்கிட்ட இருந்தது. ஏன்னா 35,000 நான் 43,000 ரூபா இந்த இடத்துல 25,000 ரூபாய்க்கு வந்துட்டேன். ஏன்னா ஆக்சுவலி ப்ராஃபிட்டே 8,000 ரூபா வச்சுருந்தேன். ஸோ 20,000 வந்துட்டேன். அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது இன்றைக்கி டே 6ஓட ப்ராஃபிட் வந்து 23ஆந்தேதி நம்மளுக்கு வந்து 23ங்களா, ஒரே நிமிஷம், வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வரைக்கும் பார்ப்போம், 27 வரைக்கும், 27லேருந்து 19. ஸோ பார்த்தீங்கன்னா 23ஆந்தேதி நமக்கு லாஸ் ஆகிருக்கு. அது வந்து ஃப்ரைடே 18,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்க. ஒரே ட்ரேட் தான் எடுத்துருக்கோம், முடிஞ்சுது. ஸோ இந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்ப்போம். ஸோ இது கண்டிப்பாக இந்த லாஸ் ஆகாமல் இருந்தால் மேபி எனக்கு ஒரு சின்ன லாஸோட முடிஞ்சிருக்கும். நான் இருந்ததுன்னா ஒரு 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய்க்குள்ள மேக்ஸிமம் வந்து முடிச்சிட்ருப்பேன். சரி, ஓகே, மிஸ்டேக் இருந்துச்சு, நம்ம அடுத்ததை பார்ப்போம். 100 நாள் வரைக்கும் நம்ம சஸ்டெயின் பண்ணுறாலே நம்ம வந்து ஜெயிச்சிட்டு தான் அர்த்தம். 100 நாள் வரைக்கும் நான் வந்து ட்ரேடிங்கில் இருந்தனாலே என்னால் வந்து அந்த மார்க்கெட்டை வந்து லேர்ன் பண்ண முடியுது, அது கூட என்னால் பயணிக்க முடியுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்ம அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக வந்து நிறைய ஸ்கில் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சர்வே பண்ணிடலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா. இப்போ இன்னியோட ப்ராஃபிட் நான் சொல்லிட்டேன். இந்த ட்ரேட் ஏன் எடுத்ததுன்னு சொல்கிறேன். ஓகே. இன்றைக்கி எடுத்ததோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா Nifty 50. ஓகேவா. Nifty 50 இன்றைக்கி ஓப்பன் ஆனது இங்கே பார்த்தீங்கன்னா 27ஆந்தேதி. ரைட்டா. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு டவுனில் போயிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப் எடுத்த அதே இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 hour வச்சு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல அப் ஆகிருக்கான். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கு. அதே இடத்துல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து திரும்பி இருக்கான். திரும்பினோடனே மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சிச்சு மேலே தான் போகிறான். ஆனால் எவ்வளோ தூரம் போவான்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன், வெயிட் பண்ணி அழகாக மேலே போயிட்டே இருக்க வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை, மார்க்கெட் இந்த ஜோனை தாண்டாது. ஏன் ஜோனை தாண்டாதுன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு இண்டிகேட்டர் சொல்லுவேன்ல, அதில் வந்து சிபிஆரில் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே சிபிஆர் கிட்டே அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. அப்போ வந்து என்ன தெரியும், அந்த சிபிஆர் கிட்டே அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். மார்க்கெட்டை தாண்டி போகுது. ஆனால் தாண்டி போகுதுலாம் சொல்ல முடியாது. கன்ஃபார்ம் போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அங்கே ரிவர்சல் நடக்கிறத நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ரிவர்சல் நடந்திருக்கா, ரிவர்சல் நடந்திருக்கு. ஓகேங்களா. இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு மேலே போய் திரும்ப ரிவர்சல், இந்த 2வது ரிவர்சல் நடக்கிறப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டவுன் போகிறது வாய்ப்பு நிறையவே இருக்குன்னா இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், செல் பண்ணேன். செல் அடித்தோடனே செல்லை வந்து நம்மளுக்கு செல் ஆர்டர் பிஏ வந்து பை பண்ணோடனே அழகாக இந்த இடத்துல நம்ம விற்றுட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே. இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதான் அதோட ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ட்ரேட் எடுத்தேன். ஏன்னா ஒரு ட்ரேட் வந்து எனக்கு எங்கே எடுத்தேன், ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தது இந்த இடம். ஓகேவா. இது பண்ணிக்கிறேன், இது கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த இடம் திரும்ப கீழே போனோடனே வெயிட் பண்ணேன். திரும்ப மேலே போனோடனே நான் ஸ்டாப் லாஸ் போடலாம், இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துட்டுருப்பேன். ஏன்னா சிபிஐ தாண்டோடனே நான் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துட்டுருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு டேர்ன் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால வெயிட் பண்ணி இங்கே திரும்பும்போது இன்னொரு ஆர்டர் போட்டேன், டபுள் ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலி இந்த இதில் எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் கேப்சர் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
ரெண்டாவது ட்ரேடில் வந்து 6000 ரூபா ப்ராஃபிட். செகண்ட் எடுத்த ட்ரேடு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான் 500 லாஸ். ஸோ ஆவரேஜாக 5500 ப்ராஃபிட். நான் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், 2000 3000 வெளியே வந்துடுவேன். இன்றைக்கி வந்ததுக்கான காரணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன் இது. இந்த ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோனு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழே வரன்ற நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை நான் வந்துட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பார்ப்போம் ஒரு 100 நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன இதில் இருக்கும், நம்ம கேபிட்டலே காலி பண்ணிட்டு இருக்கணுமா? ஏன்னா இது ஆக்சுவலி இந்த 25,000 வச்சு நான் ப்ளஸ் ஒரு 10,000 35 வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் இதை 1 லேக் வச்சு பண்ணும்போது இன்னும் என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா டாலர் வந்தாலுமே என்னால் பண்ணுறதுக்கு அதிக அமௌண்ட் இருக்கும். அப்பயும் 1 லாட் தான் பண்ணுவேன். அந்த 1 லேக் வச்சு பண்ணுவோம். நம்ம வந்து ஆக்சுவலான ஒரு அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணோன்னா இந்த மெத்தடுக்கு 1 லேக் வேணும். என்கிட்ட இல்லாதால நான் வந்து இந்த அமௌண்ட்டில் பண்ணுறேன். ஆனால் 1 லேக் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பேனிக்கும் ஆக தேவையில்ல. நம்ம 10,000 விட்டாலுமே கூட பிடிச்சிட முடியும். ஏன்னா ஒரு நாள் 10,000 விடக்கூடாது. சொல்லப்போனால் மேக்ஸிமம் ஒரு 4,000 5,000 வரைக்கும் நம்ம லாஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லது. ஏன்னா டெய்லியுமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம பண்ண 4 நாளுமே ட்ரேடு ப்ராஃபிட், 5 நாள் லாஸ், இப்போ 6 நாளும் ப்ராஃபிட் எடுத்துட்டோம். பட் பண்ண தப்பு ஒரு தப்பால் எத்தனை ட்ரேடோட ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு பாருங்கள்.